Throne Ministries. 37 அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. யோபின் புத்தகம் 37 அதிகாரம் 14-15. யோபே இதற்கு செவிகொடும் தனித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தனித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். அவன் சொல்றான், listen to this, O Job, stand still and consider the wondrous works of God. தேவன் எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். மூக்கு மட்டும் நேராக வைக்காம கொஞ்சம் திருப்பி வச்சிருந்தானே என்ன நடந்திருக்கும்? இருக்கிற தண்ணிலாம் உள்ளே போயிருக்கும். இப்போவே அவ்வளோ தூரம் ஜலதோஷம் பிடிக்குது. கொஞ்சம் குளிச்சுட்டா ஒரு சின்ன மழை வந்துடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தரை அழகாக படைச்சிருக்கார். நம்ம கண்ணை படைச்சி அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே வந்து தூசிப்படாத அளவுக்கு முடிகளை வச்சு என்னென்ன அழகழகாக தேவன் எல்லாவற்றையும் மிக 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 ஞானத்தோடு கர்த்தர் மனுஷனை படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவும் மிருகங்கள்லாம் 2 காலால் நிற்க முடியல, நம்ம 2 காலால் நிற்கிறோம். அது என்ன ஆச்சரியமாக பார்ப்போம். என்னடா அது எல்லாம் 4 காலால் நடக்குது, நம்மளுக்கு மட்டும் 2 காலால் இருக்குது. அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம்? அதுங்களுக்கும் இருக்குது, அதுங்களால் நிற்க முடியும். கொஞ்ச நேரம் நிற்கிது, கீழே விழுந்துடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 2 காலில் நடக்கிறோம், தாவுறோம், ஜம்ப் பண்ணுறோம், டைவ் அடிக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோமே. இதெல்லாம் கடவுள் கொடுத்த பெரிய பயங்கரமான ஞானம். எத்தனை தூரம் பல் விளக்குறோம், அது ஒன்றுமே பல் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த பல் என்ன இருக்குது, சில பேருக்கு கலரே மாறாதது வேறு. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, நாம் என்ன பண்ணுறோம், அந்த ப்ரெஷ்ஷே உடஞ்சி போனாலும் அந்த உயிரோடு இருக்க வரையும் அந்த பல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் யோசிச்சு போது ஆண்டோடைய கிரியைகள் ஆண்டவர் நமக்கென்று கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் சொல்கிறான், பார்க்கும்போது ஆண்டோடைய சமூகத்தில் இங்கே சொல்லும்போது யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, செவிகொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியை தியானித்து பாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ. மேகம் இருக்குது, அந்த மேகத்தை ஆண்டவர் என்ன சஸ்பெண்ட் அப்படியே அந்தரங்கத்தில் அந்த மேகம் நிற்குது. அதுக்கு மேலே ஏதோ கொக்கி போட்டு இந்த ஸ்க்ரீன் நிற்குது, மேலே கொக்கி போட்டதால் நிற்குது இல்லையா? கொக்கி போட்டதால் நிற்குது. எல்லாமே இந்த ஃபேன் ஓடுது, மேலே ஒரு கொக்கி போட்டிருக்குது, எல்லாம் கொக்கி போட்டிருக்கு. அந்த மேகத்துக்கு ஒரு கொக்கியும் கிடையாது, அந்தரங்கத்தில் நிற்குது. அது மூவ் ஆகுது, அது அழகாக பாஸ் ஆகுது. என்ன ஆச்சரியமாக அது வேகமாக போகுது. வருகை நாட்களில் இயேசு மேகம் மீது தான் அது தன்னுடைய வாகனமாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ காரியம் வந்து அப்படி கிரகிக்கக்கூடாத காரியங்களெல்லாம் அவன் யோசித்து பார்த்து அவர் எப்படி படைச்சார்ன்றதை அழகாக காண்பிக்கின்றான். அந்த மேகத்தை யோசிச்சுப்பார், அது எப்படி இருக்குது. அதில் மின்னலை கர்த்தர் வைக்கிறாரு, அந்த மின்னலை பிரகாசிக்கும்படி செய்கிறாரு. இங்கே கொஞ்ச நேரம் லைட் எரிஞ்சால் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறிடுது. ஆனால் அவ்வளோ பெரிய வானத்தில் மின்னல் மின்னுது, ஒன்றுமே யாரும் எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்டுறதில்லை. மேக ஸ்தம்பத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் தேவன் வழி நடத்துகிறார். அப்படின்னா அந்த பிரசன்னத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் வழி நடத்துகிறார். அப்போ மேகம் வரும்பொழுது அவர்கள் நினைக்கிறாங்க, ஆண்டவர் நம்ம டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த பிரசன்ஸ்னால் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவன் வந்துட்டார், நம்மளை வழி நடத்துகிறார். எந்த டைரக்ஷன் போட்டால் அந்த மேகஸ்தம்பம் விட்டு போகுது, அந்த இந்த பக்கம் போ, அப்படி திரும்பி போ, அப்படி போய் அந்த மேகஸ்தம்பம் அங்கே வழி நடத்துகிறத காமிக்கிறது. மேகஸ்தம்பம் ஒன்று தேவனுடைய பிரசன்னம், ரெண்டாவது கைடன்ஸ்னால் வழி நடத்துதல், ரெண்டாவது வழி நடத்துதல், மூணாவது என்னென்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா உன்னை மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. இது பண்ண ஆக உன்னை என்ன பண்ணுறது, அடுத்த நிலையில் கர்த்தர் தேவன் உங்களுக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி மறுரூப மலையில், அது பேர் மறுரூப மலை பார்த்தீங்களா? அங்கே போன உடனே அவருடைய முகம் பிரகாசிக்குது, அவன் முகம் பிரகாசிக்குது, அப்படியே ஒரு ஒயிட்டாக ஒரு மாறி விடுகிறது. அப்போ ஆண்டவருக்கு அங்கே யாக்கோபு யோவான் எல்லாம் போகிறாங்க. திடீர்னு மறுரூப மலை போனால் அந்த மேகம் வந்த உடனே என்ன பண்ணுறது, அவர் மறுரூபமாகி விடுகிறார். ஹல்லேலூயா. மேகம் வர மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்து செல்லுது. இப்போ எதை குறிக்கிறது? டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிரசன், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். ரெண்டாவது
வழி நடத்துதல். ஹல்லேலூயா. மூணாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படின்னா என்ன? மறுரூபப்படுத்துகிறது. நாலாவது மகிமை. நாலு காரியங்கள். நாலாவது மகிமை. மேகஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை வழி நடத்தினார். ஆண்டவர் மகிமையை குறிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் சேஞ்ச் அப்படின்னா ஒரு மாற்றம். சொல்லுங்க, ஒரு மாற்றம். கர்த்தர் என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தருகிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருது. ஆண்டவர், நீ மறுரூபப்பட்டீர். என்னுடைய கணவன் மறுரூபப்பட வேண்டும், என்னுடைய மனைவி மறுரூபப்பட வேண்டும், என் பிள்ளைகள் மறுரூபப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் மறுரூபப்படும். வேதாகமத்தில் எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அவற்றையெல்லாம் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 36ஆம் அதிகாரம் 26லேருந்து வாசிங்க. 26லேருந்து 36ஆம் அதிகாரம் 26. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். தேவன் மகத்துவம் உள்ளவர். அவளை போல ஒரு கிரேட் காட் உலகத்திலே இல்லை. அவன் சொல்றான், தேவன் எப்படிப்பட்டவர்னா மகத்துவம் உள்ள தேவன். சொல்லுங்க, மகத்துவம் உள்ள தேவன். நாம் அவரை அறிய முடியாது. நாம் அவரை உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா, இப்போ யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்கன்னா யாரும் கடவுள் வந்து நீங்கள் என்ன காரியத்தில் நீங்கள் கேட்கணும் அதுபடியாக தென்படுவார். அவர் ஒரிஜினல் ரூபம் யாருமே பார்க்கல. மோசே கூட பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கார்? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நமக்கு உருவ வழிபாடு இல்லை. ஏன்னா யாருமே கடவுளை பார்க்க முடியாது. இதுதான் கடவுள், இதான் கும்பிடு, இவர் பேர் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை வந்து உருவம் இல்லாமல் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒரு இடத்துல வியாபித்து இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்ம காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. அப்போ யாராவது ஒருத்தர் கேட்டால் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கடவுளை பார்த்துறீங்களான்னு கேளுங்க. இதுதான் கடவுள் சொல்கிறீங்களே, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கலாம் சொல்லுங்கள். அப்போ சொல்லுவான், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இல்லை, எங்கள் அப்பா பார்த்தா. உங்கள் அப்பா பார்த்தா நீ பார்த்தியாப்பா? நீ பார்த்தியா? நீ பார்க்காத எப்படி சொல்கிற? உங்கள் அப்பா பார்த்தது இருக்கட்டும். உங்கள் அப்பா பார்த்தாரா? அவரை கேட்கணும். உங்கள் அப்பா ஊரில் இருக்காரா இல்லை எங்கே இருக்காரு? அவங்க பரலோகத்தில் இருக்கார். கேட்கணும். அதுபோல் கடவுளை யாருமே பார்த்தா தான் சொல்கிறான், அவரை அறிய முடியாது, அவரை பார்க்க முடியாது. we do not know him. அவரை அறிய முடியாது, அவரை பார்க்க முடியாது. அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய வருஷங்களின் லக்கம் அப்படின்னா நம்பர். எத்தனை வருஷம் இருக்கு, அவர் எப்போ பிறந்தார். நமக்கெல்லாம் வயசு கரெக்டாக டைம். இந்த நாளில் நம்ம பர்த்டே கொண்டாடுறோம். இயேசுக்கு பர்த்டேலாம் கொண்டாட முடியாது. இயேசுக்கு அந்த டைமில் பிறந்தபோது இயேசுக்கு 33 வயசுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கடவுளுக்கு என்ன பண்ணோம், கடவுளாக இருக்கும்போது அவர் மனுஷ ரூபத்தில் வந்து பர்த்டே கொண்டாடணும். ஆனால் என்ன இருக்குது, கடவுளுக்கு பர்த்டே கொண்டாடணும். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அறியப்பட்டவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத காரியங்கள் யாருக்குமே ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அவர் முன்னே தோன்றிட்டார். எப்படி தோன்றினார் தெரியாது. அப்படி நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏறப்படுகிறார். இப்போ ஒரு யோபு வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது. அவனுக்கு என்ன கெமிஸ்ட்ரி படிச்சுக்கானா, என்ன படிச்சுக்கானா அவன் படிக்கலை. ஆனால் தரிசனத்தில் பார்க்குறான், எப்படி மேகம் பொழியிறது என்பதை அவன் கரெக்டாக சொல்கிறான். அது ஆவியாகி அந்த நீர்த்துளிகள் மேகத்து மேலே போய் அந்த மேகம் மறுபடியும் கூலாகும்போது மழையாக பொழிகிறது. அப்போது சன் வந்து அதாவது சூரியன் வந்து பிரகாசிக்கும் பொழுது ஹீட்டு வந்து கடலில் பட்டு அது எவாப்ரேட் ஆகி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடுவியில் வச்சு அப்படி கண்டுபிடிக்கிற நம்ம ஹீட் பண்ணுவோம். அதில் அந்த குடுவியில் அந்த ஆவி போவோம், அது குளிர்ந்த தண்ணி பண்ணுவான். இப்போல்லாம் முடியாத அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற்றி, அப்படியே கண்ணுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியுமா தெரியாது, அணுவை போல் அப்படியே ஏற்றி ஏற அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. மேகத்திலிருந்து மழையாய் சொல்லுது. அவன் சொல்கிறான், அணுக்கு நீ கிரகிக்க கூடாத, நீ யோசித்து பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வைத்து, நான் கிரகிக்க கூடாத, நான் நினைத்து பார்க்காத பெரிய அற்புதங்களை நிச்சயமாக தேவன் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்துளிகளை என்ன பண்ணுறாரா, அவர் அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்தில் இருந்து மழையாய் சொல்லி. இதெல்லாம் உன்னால் கிரகிக்க முடியுமா? இதெல்லாம் உன்னால் கிரகிக்க முடியுமா என்று யோபுவிடத்திலே கேட்கப்படுது. வகையான மேகங்கள் இருக்குது. ஒன்று லோ கிளவுட்ஸு, மிடில் கிளவுட்ஸு, ஹை கிளவுட்ஸ்னு 3 வகை இருக்குது. அது நான் ஃப்ளைட்டில் அதை பார்த்துருக்கேன். லோ கிளவுட்ஸு, மிடில் கிளவுட். லோ கிளவுட்ஸ் வந்து 2000 அதாவது 6500 அடி உயரம் உள்ளதாக இருக்கும். இங்கேருந்து பூமியிலேருந்து
6500 அடி உயரத்தில் இந்த லோ கிளவுட்ஸ் இருக்குமா. அதற்கு பிறகு வந்து ஹை கிளவுட்ஸ் எப்படி இருக்குன்னா 20000 அடி உயரத்தில் 6500லேருந்து 20000 அடி உயரத்தில் அடுத்த மேகக்கூட்டம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு 3 வானங்கள்லாம் நடுக்க கொல்லப்பட்ட சொல்கிறான் பார்த்தீங்களா. அவனுக்கு எப்படி தெரியும்? இப்போ தான் தெரியுது. ஃப்ளைட்டில் போனவனுக்கு 1925 தான் ரைட் பிரதர்ஸ் வந்து ஃப்ளைட்டே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அருமையான பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டியே இல்லாத போது அவன் சொல்கிறான் 3ஆம் உலகத்துக்கு மேலாக வானத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்படும் 3 வானங்களை பற்றி எழுதுகிறான். எவ்வளோ ஆச்சரியமாக கிரகிக்கக்கூடாத காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. இப்போ முதல் வானம் எவ்வளோ இருக்கும்? 6500 அடி உயரம், 2000 மீட்டர்ஸ். ரெண்டாவது மிடில் கிளவுட்ஸ் எத்தனை பண்ணால் 6500 20000 அடி உயரத்தில் இருக்கிறது. அப்புறம் மூணாவது கிளவுட்ஸ் 20000லேருந்து 60 நிலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த மேகத்தில் வர? கருமேகத்தில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பைபிளில் கரெக்டாக எழுதி வச்சுருக்குது, எல்லாமே எழுதி வச்சுருக்கு. அப்போ இந்த தேவதாசர்களுக்கு அன்னைக்கே இவங்க ஜெபம் பண்ணும்பொழுது கடவுள் தரிசனத்தை எல்லாத்தையும் காமிச்சிட்றாரு. அந்தந்த அடி 3 வானத்தை பார்க்குறான். 2 1 2 3 என்றான் பாருங்கள், எண்ணி எழுதுகிறான். அப்போ வந்து ஃப்ளைட் அப்போ 1925 வருஷம். இதை குறித்து தானியல் எழுதுகிறான். அவன் ஒரு 2000 வருஷம் 4000 வருஷம் தான் நம்ம படிக்க போகிறோம் தானியல். அப்போ 4000 இயர்ஸுக்கு முன்னாடியே இதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு காமிச்ச மேகத்தில் ஆண்டவர் வரப்போகிறாரு எழுதுகிறான். அல்லேலூயா. அந்த மேகத்தில் 3 வகையான மேகங்கள் இருக்குது. அப்போ 60000 அடி வரலையும் இவர்கள் தரிசனத்தோடு தேவனை அவர்கள் அறிந்து கொள்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒருவர் இருப்பா. அப்போ எப்படி யார் கொடுக்க முடியும்? கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னா ஒரு மனுஷனுக்கு அதாவது பார்த்து எழுதுறது வேற, பார்க்காம எழுதுறது வேற. பார்க்காம யார் உனக்கு சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஏதோ ஒரு சக்தி, ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த அவர் தான் கடவுள். அல்லேலூயா. கடவுள்னா என்ன அர்த்தம்? கடவுள்னா என்ன அர்த்தம்? கடவுள் கடந்து செல்கிறது, கடந்து செல்பவர் கடவுள். சரி வாங்க. அப்போ 60000 அடி உயரத்தில் அடுத்த மேகக்கூட்டம் இருக்கிறத நாம் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? அழகா காமிக்கிறத பார்ப்போம். இப்போ 28 வசனத்தை வாசிங்க. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. அவைகள் மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? மேகங்களின் பரவுதல் எந்த பக்கம் மேகம் பரவி போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, எப்படி போகுதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதே போல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய இடத்துல இருக்கிற குமுறல்கள் தண்டர் இஸ் கேனம் பின்பற்றப்பட்டிருக்கு. அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய நினைவுகள். குமுறல்கள்னால் அவருடைய எடுக்கிற டெசிஷன்ஸ், அவருடைய காரியங்கள், எதை சொல்கிறாரு, எதை சொல்ல போகிறார், எதை செய்ய போகிறாரு உன்னால் அறிய முடியுமா அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட தேவன் யுத்தம் செய்யும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் படிப்பாகட்டும், இல்லை நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணுமா, ஐபிஎஸ் படிக்கணுமா, எல்லாம் ஆகட்டும், கர்த்தர் உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இதோ தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். அதன் மேல் தன்னுடைய விண்ணலின் ஒளியை விரிக்கிறார். சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார். சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடு. யாருக்கு சமுத்திரத்தின் ஆழம் தெரியாது? இப்போதான் கண்டுபிடிச்சான். பசிபிக் ஓஷனில் நான் சொன்ன பாருங்க, 7800 கிலோமீட்டர், 7800 அடி, 12,000 அடி கீழே சமுத்திரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அவ்வளோ தூரம் இன்னும் நிறைய இடத்துல கண்டுபிடிக்க முடியலையா. பசிபிக் தான் டீப்பஸ்ட் ஓஷன் சொல்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியாது. அதில் பயங்கரமான ஜீவராசிகள்லாம் இருக்குது. பயங்கரமாக என்ன திமிங்கலத்துலேருந்து எல்லாம் அங்கே ப்ளூ வேல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அப்போது ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் அதன் நல்ல ஆழங்களெல்லாம் மூடி விடுகிறார். ஆழங்களெல்லாம் இதன் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். அது யாரால் உன்னால் கிரகிக்க முடியுமா? பிறகு சமுத்திரத்தின் ஆழத்தை உன்னால் கிரகிக்க முடியுமா? ஒவ்வொன்றும் கேள்வி கேட்குறான். ஒவ்வொன்றும் எதெல்லாம் உன்னால் கிரகிக்க முடியும். அதனால் நீ கிரகிக்கக்கூடாத அற்புதங்களை செய்வார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும்.
ஹல்லேலூயா அப்படின்னு எழுதுறான். அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் தனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். ரெண்டு காரியங்களை இந்த நேச்சர் மூலமா, இந்த இயற்கையின் மூலமா கர்த்தர் செய்கிறார். ஒன்று என்ன செய்கிறாரு, மழை பெய்கிறது, அது ஆகாரம் விளைவிக்கிறது. அதே மழை வெள்ளமாக மாறும். ஆனால் அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுக்கிறவரும் ரட்சிக்கிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேச்சர் ஆண்டவர் உருவாக்கினது காரம், கிரகிக்கக்கூடாத அளவுக்கு உருவாக்கினது காரம் என்னென்னா, நமக்கு ஆகாரம் கொடுப்பதற்கும் நம்மை ரட்சிப்பதற்கும் உருவாக்கினார். நாம் தவறுகளை செய்யும் பொழுது அதே அந்த உருவாக்கின சக்திகள் நம்ம என்ன பண்ணு, நம்மை அழித்து விடுகிறது, நம்மை அழித்து விடுகிறது. அதனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக தான் உருவாக்கினார். அவருடைய பிள்ளையாக நம்ம இருந்தோம்னா கர்த்தர் எப்பொழுதும் நம்ம அதனுடைய அழகை பார்த்து ரசிக்க தேவன் இரக்கம் பாராட்டுவார்.